உங்களுக்கு யாரு மேல லவ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்க தான். ஏன்னா நீங்க ஏதாவது உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய முகபாவங்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து மீடியா தொழில் வந்து நல்ல ஒரு கை கொடுக்கும். அடுத்து வந்து பத்திரிகை ரொம்ப வந்து கை கொடுக்கும். ஒரே இடத்துல வேலை செய்ய உங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. வேலை விஷயங்கள் நிறைய வந்து நீங்க ஊர் சுத்திக்கிட்டே இருக்குன்னு நினைப்பீங்க. உங்களுடைய தோற்றம் பாக்குறப்ப வந்து ஒரு மதிக்கிற மாதிரி தோற்றத்துல நீங்க வந்து இருப்பீங்க. எந்த விஷயம் இருந்தாலும் நீங்க வந்து எதையுமே வெறுக்கவே மாட்டீங்க. நீங்க வந்து எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கும். புரோவோக் பக்தி நேயர்களுக்கு சிவகாசியிலிருந்து மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். நியூமராலஜி எண்கணிதம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போறோம். 5ஆம் எண்ணில் பிறந்தவங்க 5ஆம் எண்ணில் பிறந்தவங்க வந்து புதனோட ஆதிக்கத்தின் கீழ இருக்காங்க. இவங்களுக்கு வந்து புதன் அப்படின்னாலே வந்து ஒரு நளினமான குணங்கள் ஏற்படும் இவங்களுக்கு வந்து. அப்ப 5, 14, 23 இந்த தேதியில பிறந்தவங்க உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வடம் கூட்டினாலுமே வந்து 5ஆம் எண் வந்தாலும் சரிதான். உங்களுடைய பெயர் வந்து 5ஆம் எண்ணில் இருந்தாலும் அப்படித்தான் நீங்க வந்து புதனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப மிகவும் ரசனையான எண்ணங்கள் அதிகமா இருக்கும். நீங்க வந்து நகைச்சுவையா நீங்க பேசக்கூடியவங்க. அதாவது உங்களுடைய ராசி நட்சத்திரம் எதுவாக இருந்தாலுமே பாருங்க, உங்களோட நகைச்சுவை குணம் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து நட்புக்கு வந்து நீங்க அதிகமா நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க. புதிய விஷயங்களை நீங்க வந்து கற்றுக்கொள்வது அதிகமா நீங்க வந்து ஆர்வமா, அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய தொழிலுக்கு சம்பந்தப்படாத விஷயமா இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து அதிகமான ஆர்வமும் ஈடுபாடும் உங்கள்கிட்ட வந்து எப்பயுமே அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். வேகமான சிந்தனைகள் இருக்கும் உங்கள்கிட்ட வந்து. அதே மாதிரி புத்திசாலித்தனம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து அதிகமாக வந்து சண்டை போட்டு ஜெயிக்க நினைக்கவே நீங்க மாட்டீங்க. உடனே யோசித்து அதுக்கு தக்கன மாதிரி சமயோசித்த புத்தி உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடியதுதான் இந்த 5ஆம் எண்ணில் பிறந்தவங்க வந்து. உங்களுக்கு யாரு மேல லவ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்க தான். ஏன்னா நீங்க ஏதாவது உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய முகபாவங்கள் இருக்கும். நீங்க 5ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, 5ஆம் நம்பர்ல பேர் வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே அந்த முகத்துல அந்த பாவனையை காட்டக்கூடியவங்க வந்து 2ஆம் எண்ணில பிறந்தவங்க தான். 2ஆம் தேதியில பிறந்தவங்க 2, அதுக்கப்புறம் பாருங்க 11, 20, 29ல பிறந்தவங்க தான் உங்களுடைய மனசை வந்து கவரும் விதமா இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிக்கும். 2ஆம் எண்ணில பேர் வச்சிருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே உங்களுக்குள்ள வந்து கவிதை எண்ணங்கள் வந்து அதிகமா இருக்கும். இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாருடைய பேரும் பார்த்தீங்கன்னா 41, 32 இப்படித்தான் இருக்கும். அது எல்லாமே 5ஆம் நம்பர் ஆதிக்கத்துல இருக்கிறவங்க பெரிய பெரிய துறைகளை வந்து சாதிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. உங்களுக்கு வந்து மீடியா தொழில் வந்து நல்ல ஒரு கை கொடுக்கும். அடுத்து வந்து பத்திரிகை ரொம்ப வந்து கை கொடுக்கும். அந்த ஆராய்ச்சிகளை நீங்க வந்து ரொம்ப தேடி தேடி போய் நீங்க வந்து ஒரு கவனத்தை நீங்க கொண்டு வந்து எல்லாத்தையோட சிறப்பா நீங்க பண்ணுங்கிற அமைப்புகள் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கும். ஒரே இடத்துல வேலை செய்ய உங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. வேலை விஷயங்கள் நிறைய வந்து நீங்க ஊர் சுத்திக்கிட்டே இருக்குன்னு நினைப்பீங்க. வேலை நிறைய மாற்றத்தை நீங்க வந்து கொண்டு வரீங்க. ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அதிலே நிறைய நீங்க வந்து மாற்றத்தை கொண்டு வரீங்க. இது இப்படி செய்யலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து உங்களுடைய மேல் அதிகாரிக்கு நிறைய வந்து நீங்க வந்து கருத்துக்களை சொல்லக்கூடிய அமைப்புல தான் இந்த 5ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ உங்களுடைய மேல் அதிகாரியே பாருங்க, அந்த பொறுப்பை உங்களோட வந்து ஒப்படைச்சிருவாங்க. சரிப்பா நம்மளால ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்ப நீயே பாரு அப்படி சொல்லக்கூடிய அமைப்புகளை வந்து இந்த 5ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. உங்களுடைய தோற்றம் பாக்குறப்ப வந்து ஒரு மதிக்கிற மாதிரி தோற்றத்துல நீங்க வந்து இருப்பீங்க. அதிகமா நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க வந்து விரும்பி பழகவும் மாட்டீங்க, பேசவும் மாட்டீங்க. அப்படி நீங்க பேசினாலுமே பாருங்க மற்றவங்க விரும்பக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். சொல்லால் அடிக்கக்கூடிய செயல் வந்து உங்களோட தான் இருக்கும். ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அவங்கள வந்து எதிர்த்து பேசவே முடியாத அளவுக்கு நீங்க சொல்லாலே அவங்க வந்து பேசுவீங்க. அந்த மாதிரி ஒரு திறமைகள் எல்லாமே வந்து இந்த 5ஆம் எண்ணில் பிறந்தவங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா 2ஆம் எண் நம்ம உள்ளவங்கள்ட்ட நீங்க திருமணம் முடிச்சா மட்டும்தான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம், மனசு கஷ்டப்படுறமான விஷயம் அப்படின்னா உங்களுக்கு புத்திர சோகம் அதிகமாக இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் திருமணம் முடிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் பொருத்தம் பார்த்து நீங்க வந்து முடிக்கணும். 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்க சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த புத்திர பாக்கியத்துல மட்டும் தடைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனாலதான் திருமண விஷயத்துல உங்களுக்கு வந்து ஒரு திருப்திங்கிறதே இல்லாம போகும். நல்ல ஈடுபாடு என்ன இருந்தாலும் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை துணையை கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சுக்கிடுவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து செய்யக்கூடிய பழக்கம் உங்களுக்கு வந்து இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் அப்படி தொழிலும் அப்படித்தான், வேலையும் அப்படித்தான், வீட்லயும் அப்படித்தான், உங்களுடைய ட்ரெஸ் எல்லாருமே பாருங்களேன் ஒரு வித்தியாசமான முறையில மற்றவங்க வந்து விரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்புல தான் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அப்படி இருக்கும். எந்த விஷயம் இருந்தாலும் நீங்க வந்து எதையுமே வெறுக்கவே மாட்டீங்க. நீங்க வந்து எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கும். ஒரு நண்பர் ஒரு சின்ன ஒரு குறையோட இருக்காங்க அப்படின்னா அவரை பார்த்து மற்றவங்க வந்து வெறுத்து ஒதுக்கும். ஆனா நீங்க ஒதுக்கவே மாட்டீங்க. சரி, குறையோட நீங்க ஏத்துக்கிற பழக்கம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும்.
அந்த மாதிரி தான் 5ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு அந்த பழக்க வழக்கங்கள், குணாதிசயங்கள் எல்லாமே வந்து மற்றவங்களை வந்து ஈர்க்கிற மாதிரி தன்மைகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அவசர முடிவுன்னு நீங்க எடுக்கவே கூடாது. ஆனா இருந்தாலும் சில நேரங்களில் அவசர முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலவிதமான சிரமத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுல மற்ற நம்பர்களோட உங்களுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்குது உங்கள்கிட்ட வந்து. அப்ப நீங்க வந்து ஈஸியா வந்து பணம் சம்பாதிச்சிடலாம். அதே பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்னு பாக்குறப்ப அதான் உங்களால முடியாது. ஏன்னா உங்க கையில கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். அது நட்புகளுக்காக நீங்க வந்து அதிகமா செலவழிப்பீங்க, மெனக்கட்டு நீங்க செலவழிப்பீங்க. ஒரு 4 பேர் நண்பர்கள் கூடியாச்சுன்னா உங்களுடைய கை தான் வந்து செலவழிக்கிறதுக்கு எடுக்க உடனே தயாரா இருக்கும் உங்களுக்கு வந்து. அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கட்டுப்பாடாட்டினா செலவுகள் உங்களுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். பணம் வந்து ஈஸியா நீங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. உங்களுடைய புத்தியாலேயே பாருங்க வியாபாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். வியாபாரம் சிறப்பா இருக்கும். விற்பனை தொழில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கும். பத்திரிகை, மீடியா, அதே மாதிரி கணினி சம்பந்தப்பட்டது, ஜோதிடம் எல்லாமே நல்லா உங்களுக்கு வரும் பாத்துங்க. இந்த துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு கைராசி, பேரும் புகழும் சீக்கிரமாக கிடைக்கும். ஆனா சிறு வயசுல நீங்க எல்லாத்தையும் தேடி நீங்க அலைவீங்க. ஒரு இடத்துல நீங்க ஓஞ்சி உட்காரவே மாட்டீங்க. குறிப்பா 42 வயசுக்கு அப்புறம் தான் இதுதான் நம்மளுடைய தொழில் நிரந்தரமானது அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வந்து இருந்து அதுக்கப்புறம் நீங்க அடுத்த கடத்த நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனத்தால வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடியதா இருக்குது. சரியான முயற்சி மற்றும் சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப தேவை உங்களுக்கு வந்து. ஏன்னா இந்த புதனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க மட்டும்தான் உங்களால வந்து சரியான முறையில் உங்களுக்கு போக முடியும். சிறிய அளவில் நீங்க வந்து மனசு தடுமாறினாலும் தவறான நீங்க பாதையில போய் சின்ன அளவுல நீங்க பாதை மாறினா கூட உங்களை அந்த பாதையே உங்களை வந்து வாழ்நாள் போல உங்களை வந்து மூழ்கடிக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கிறதுனால எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்க வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை நீங்க தலையிடவே கூடாது. அதில் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை காப்பாற்ற யாராலையுமே முடியாது. அப்ப வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து சுய ஒழுக்கம், ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடான பழக்க வழக்கம் எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகமா இருந்தா தான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியும். உங்களுக்கு பிடித்த கலர் லக்கி கலர் அப்படின்னு சொன்னா பச்சை கலர் தான். அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். எங்கேயாவது ஒரு முக்கியமான காரியங்கள் வெளியில போறப்ப செய்யறப்ப நீங்க வந்து பச்சை கலர்ல நீங்க வந்து கைக்குட்டை வச்சுக்கலாம். வச்சா ரொம்ப உங்களுக்கு பலன் தரதாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த ஸ்டோன் வந்து மரகதக்கல் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில அடுத்த கடத்துக்கு போறது, மனசுல வந்து மாற்றங்கள் ஏற்படுறது, தவறான வழியில சிந்தனைகள் போகாம தடுக்கிறதுக்கு இந்த மரகதக்கல் வந்து உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும். மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு பழக்க வழக்கத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. உங்களுக்கு பிடிச்ச கோயில், உங்களுக்குரிய வைப்ரேஷன் அதிகமாக இருக்க கோயில் திருவெண்காடு, கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருவெண்காடு புதன் ஸ்தலம். அது வந்து பிரம்ம வித்யாம்பிகை அவங்க தான் அந்த அம்பாள் இருக்காங்க. அப்ப நீங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு போய் அந்த அம்பாளை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிறைய நல்ல விஷயம், உங்களுடைய வாழ்க்கை பாதையானது மாறாமல் இருக்கும். ஒரு தடவை நீங்க சட்டத்துக்கு புறம்பான விஷயத்துக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் எண்ணங்கள் எல்லாமே அதுலயே போக ஆரம்பிச்சிடும். இப்ப குறுக்கு வழியை நீங்க வந்து எப்பயுமே நீங்க தேர்ந்தெடுக்கவே கூடாது. நேரான வழியில போறப்ப உங்களுக்கு சமுதாயத்து நல்ல பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே வந்து 42 வயசுல உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு 5ஆம் எண்ணில் புதனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு ஜோதிடம் வந்து நல்லா வரும். இவங்களுடைய வாக்கு பழுது நல்லா இருக்கு இவங்களுக்கு வந்து. அதே மாதிரி இவங்க வந்து ஐடி துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜெயிக்க நினைப்பாங்க. ஐடி அதே மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய டெக்னாலஜிகளை பற்றிய ஒரு அறிவும் ஆற்றலும் இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு தன்மையாக இருந்தாலும் இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை வந்து கட்டாயமாக செஞ்சு முடிப்பாங்க. ஜோதிடத்தில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கு, நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு ஒத்து வந்து புதனோட ஆழ்மிக்கைகளை வந்து நீங்கள் சொல்வது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பாக அதிகமாக இருக்கும்.